நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். டெஃபினட்டா ஒரு கட்டத்தில் 4வது நாள் பார்த்தீங்கன்னா 300 ரன் லீடு, 0 for 2, ஒன்றரை நாள் பேட்டிங் ஆடணுமா, கதை கந்தல்டா சாமி அப்படின்னு நம்ம யோசிச்ச போது உள்ள வந்து செம்ம ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்தது யாருன்னா KL ராகுல் அண்ட் சுப்மன் கில். அட்டகாசமான ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 0 for 2லேருந்து நீங்கள் 425 for 4 வரைக்கும் நீங்கள் போக முடியும்னா உங்கள் பேட்டிங் வேற லெவலில் ஆடிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ வாழ்த்துக்கள். என்னதான் நீங்க என்ன ட்ரா இதுல என்னங்க பெருமை அப்படின்னு நீங்க கேட்டாலுமே சகோ, சம்டைம் நம்ம முன்னாடி ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு தோல்வி இருக்கு அப்படின்னாலும் இந்த தோல்வியை தவிர்த்துட்டு ஒரு டிரால வந்து உட்காரதே ஒரு சின்ன வெற்றியா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த மேட்சை பத்தி நான் ரொம்ப டெக்னிக்கலா போறது இல்லை. அதற்கு காரணம் இந்த மேட்சை தாண்டி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்றனால அதை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்புறேன். இருந்தாலும் சில விஷயங்கள் இந்த மேட்சுக்குள்ள நடந்த முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் மேலோட்டமா நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வாழ்த்துக்கள் ஜோ ரூட். நம்ம சொல்லி ஆகணும், இப்ப சச்சினுக்கு அடுத்தபடியா நிக்கிறாரு, 2 தெரு தள்ளி நிக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். பட் இன்னொரு 3 வருஷம் ஆகும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு, சச்சினுக்கு ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு. பட் யாராவது ஒருத்தரால அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும், ஹையஸ்ட் டெஸ்ட் ரன்ஸ் அப்படின்னீங்கன்னா அது ஜோ ரூட் தான் நம்ம சொல்லி ஆகணும். வேற லெவலில் பேட்டிங் ஆடி இருக்காரு. 150 ஹேட்ஸ் ஆஃப் ஜோ ரூட். அண்ட் பென் ஸ்டோக்ஸும் அற்புதமா பேட்டிங் ஆடி இன்னொரு பதிவு பண்ணாரு. ஓகே, இந்தியா பக்கம் நீங்க வந்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பேட்டிங் ஆடுறாங்க. அதை பார்த்தோம். ரிஷப் பண்ட் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அந்த ஆள் வேற லெவல் கிரிக்கெட்டருங்க. ஐ திங்க் அவர் வந்து நீங்க அந்த மென்டல் டஃப்னஸ் நம்ம பார்த்தோம். ஒரு கட்டத்தில் இவரெல்லாம் திருப்பி கிரிக்கெட்டுக்கு வர முடியுமா, பழைய மாதிரி ஆட முடியுமா அப்படின்ற போது இன்னும் பல விழுப்புண்களை, இன்ஃபேக்ட் நான் விழுப்புன்னு சொல்றது ரொம்ப கம்மியான ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கட்டத்திலேருந்து உள்ள வந்திருக்காரு. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே முறிஞ்சு போச்சு அப்படின்ற போது மீண்டும் வந்து ஒரு அட்டகாசமான விக்கெட் கீப்பரா இருந்து ஒரு இவ்வளோ பெரிய அடியை மீண்டும் மீண்டும் ஆன்ஃபீல்ட்லேயே வாங்கிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்றாருன்னா இவர் வேற லெவல் இன்ஸ்பிரேஷன். ஹேட்ஸ் ஆஃப் த ரிஷப் பந்த். ரவீந்திர ஜடேஜா இது வேற லெவல். அவர் இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு 5 விக்கெட் ஒரு 100 அப்படின்ற மாதிரி ஜடேஜாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மேட்ச். அந்த 4 விக்கெட் அப்புறம் ஒரு 100 பதிவு பண்ணாரு அப்படின்ற போது ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஓகே, இப்போ 4வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்மன் கில் மீண்டும் அவர் வேற லெவலில் ஃபார்மில் இருக்காருன்றது காமிச்சிருக்காரு. KL ராகுல் மிஸ் அவுட் பண்ணிட்டார் ஒரு 190. பட் அவர் ஆடுறது பார்த்தீங்கன்னா இன்னும் பல 100 இருக்கியா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் 2.0 மாறி இருக்காரு KL ராகுல். ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, அதான் முதல்ல ஒரு தடுப்பு சுவர் நீங்க KL ராகுல் சுப்மன் கில் எல்லாம் போட்டு வச்சாங்க. டக்குன்னு 2 விக்கெட் போனோன்னா இருங்கயா, இன்னும் பெரிய சுவரா இந்த சுவர் போராதியா, பெரிய சுவரா எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லோடு லாரி மண்ணெல்லாம் உள்ள இறக்கி சிமெண்ட்டை பூசி அந்த சுவரை பெருசா கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. வேற லெவல் பேட்டிங். ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் வாழ்த்துக்கள் வாஷிங்டன் சுந்தர். அவருடைய முதல் டெஸ்ட் மேட்ச் 100 அடிச்சிருக்காரு. அதுவும் இன்னும் நிறைய தொடரட்டும். வாழ்த்துக்கள் தம்பி. சகோ, இந்த பதிவுல நான் 3 விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். ஒன்று பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய போலிங், அடுத்தது குல்தீப் யாதவே ஆடவே மாட்டேங்கிறாங்க, 3வது அந்த பஞ்சாயத்து, அந்த ஏன் டிக்ளேர் பண்ணல, டிரா பண்ணல, பென் ஸ்டோக்ஸ் வந்து வெகுண்டெழுந்த அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய போலிங் பத்தி பேசலாம். கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நம்ம இந்தியா போலிங் இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமான இந்த கல்லு. எந்த கல்லு? மார்க்கல்லு. இந்தியாவுடைய போலிங் கோச் நீங்க பாத்தீங்கன்னா அவர் உள்ள எடுத்துன்னு வந்தது காரணமே சேனா கண்ட்ரிஸ் சொல்லப்படுகிற சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால எங்கெல்லாம் போனா இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன மாதிரி சூப்பரா போலிங் போட முடியும் அப்படின்ற சூட்சுமத்தை சொல்லி கொடுப்பாருன்னா அவர் எடுத்துன்னு வந்தா அங்க உள்ள. இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல இந்தியன் டீமுக்கு எதுக்கு ஃபாரின் கோச்சஸ் அப்படின்னு வெகுண்டெழுந்த கம்பீரே முதல்ல அவர் கோச் ஆனவனே எனக்கு ஃபாரின் கோச் தான் தேவை, அதுல ஒருத்தரா மார்னே மார்க்கல் வேணும்னு சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு வந்தாரு. ரைட். இப்ப ஒரு சின்ன டேட்டாவே நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி ஸ்டாட்ஸ். அதான் 2018 மார்க்கலுக்கு முன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ்க்கு இந்தியாவோட ஆவரேஜ் ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57 இன்னிங்ஸ் போலிங் போட்டிருக்காங்க இந்தியா. அப்படின்ற போது அவங்களோட எக்கானமி 3.1. இந்தியா அந்த அளவுக்கு சூப்பரா போலிங் போட்டிருக்காங்க. நான் சொல்றது சேனா கண்ட்ரீஸ்ல அப்படின்ற போது எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துல எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவோட எக்கானமி வந்து 3.1 பிஃபோர் மார்க்கல் அண்ட் ஆஃப்டர் மார்க்கலுக்கு பின் பாத்தீங்கன்னா 4 ரன்ஸ் கிட்ட போயாச்சு. விலைவாசி ஏறுற மாதிரி ஓவருக்கு 1 ரன் ஜாஸ்தியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்ற பொழுது இங்க அவர் உள்ள வந்த உடனே இன்னும் ரன்ஸ் பயங்கரமா லீக் ஆகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். சகோ,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்தியாவில் இருந்தால் கூட ஓகே ஸ்பின்னர் ஸ்ட்ரைக்கு மார்க்கலுக்கு பெரிய வேலை இல்லைன்னு சொல்லலாம். நான் சொல்றது ஒன்லி சேனா கண்ட்ரிஸ். ஏற்கனவே அவர் ஆஸ்திரேலியா போயிருக்காரு, இங்கிலாந்து போயிருக்காரு அப்படின்ற போது வச்சு வெளுத்து வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா அவருக்கு முன் அந்த 2018 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 4 ரன் பெரிய ஒரு அதாவது 100 ஓவர் போட்டு 400 450 கொடுத்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அது எல்லாமே மார்க்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்றதுனால இந்த எக்கச்சக்கமா இன்ஃபேக்ட் நிறைய இன்னிங்ஸ் 4 4.5 போயிருக்காங்க, 4.5 வரைக்கும்லாம் போயிருக்காங்க. அப்படின்ற போது இந்தியா ஒரு 100 ஓவர் போட்டாங்கன்னா 450 ரன்ஸ் கேரண்டி அப்படின்ற மாதிரி எங்க நடந்திருக்குன்னா மார்க்கலுக்கு பின். ஸோ இதனால தான் சொல்றேன், டெஃபினட்டா வந்து இவரோட இது வந்து ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அவர் உள்ள எடுத்துன்னு வந்ததே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பும்ரா சிராஜுக்குலாம் அவர் போலிங் சொல்லித்தர போறது இல்லை, ஒரு ஷமிக்கலாம். ஏன்னா அவங்களாம் அப்பாட்டகர் போலர்ஸ் அப்படின்ற போது அவர் உள்ள எடுத்துட்டு வந்ததன் நோக்கமே அடுத்த ஒரு பும்ரா அடுத்த சிராஜை உருவாக்கி கொடுங்க மார்க்கல் அப்படின்னு தான் கேட்டோம். அதாவது ஒரு பிரசித் கிருஷ்ணா, ஒரு ஆகாஷ் தீப், ஒரு அன்ஷுல் கம்போஜ், இவங்கெல்லாம் ஒரு அடுத்த பும்ரா சிராஜா நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்றதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா போற போக்குல பாத்தீங்கன்னா பும்ரா சிராஜ் எல்லாம் இவர் ஆகாஷ் தீப், அன்ஷுல் கம்போஜ், பிரசித் கிருஷ்ணாவை மாத்திருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் ரன் போயிட்டு இருக்கு. அப்படின்றதுனால இது வேலைக்காவாத சாமி. அப்படின்றதுனால இந்தியாவுக்கு அடுத்த கட்டம் திருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா போலிங். அதற்கு தேவை மாணிக்க கல்லு, மார்க்கல் இல்லை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து சகோ. ஓகே, அடுத்தது என்னன்னா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், குல்தீப் யாதவ் நாங்க ஆடாததுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு பேட்டிங் ஆடக்கூடிய திறமை இல்லை அப்படின்றது அவருக்கு எதிராக போகக்கூடிய ஒரு முடிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது என்னால ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், KL ராகுல் இவங்களாம் நான் போலிங் போடுறாங்களா? அவங்க அதுக்கு போலிங் போடணும், அவங்க தான் பேட்டிங்லேயே மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்களே அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அப்போ குல்தீப் போலிங்லேயே மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரு. ஏன் சப்ஜெக்டே வேறையா அப்படின்றது குல்தீப்போட மைண்ட் வாய்ஸ். ஆனா நம்ம ஜென்ரலாவே லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பலம் மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட என்ன இல்லையோ அந்த பலவீனத்து மேலதான் ஃபோக்கஸ் பண்ணி இதுல ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய வழக்கத்தை இந்த சொசைட்டில நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றதுனால இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டும் குல்தீப் கிட்ட போய் நீங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா அவரையோ நான் இதுக்கே பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் போலிங்லேயே உங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறேன் அந்த நம்பிக்கை வைங்கன்னு அவர் கதறாரு. நஹி ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு குல்தீப் யாதவ் ஆட மாட்டேங்கிறாங்க. இது சிம்பிள் தானே. நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டரா அவர் ஏன் இருக்காருன்னா ஒரு போலிங் மூலமா இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு போலிங்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கும்போது அந்த X+1 ஃபேக்டர் ஏன் தேடுறீங்க? அது தவறான ஒரு விஷயம். என்னமோ கடைசி மேட்ச் குல்தீப் யாதவ் ஆடணுமே ஆடுவாங்க, இன்னுமே அவங்க ஒரு முழுமையாக அதுல நம்பி ஆடுறாங்களான்னு எனக்கு தெரியல சார். இப்போ கொஞ்சம் டஃப்பான ஒரு முடிவு தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னரா இங்கிலாந்துல ஆடுங்க, என்ன தவறு? உங்ககிட்ட 3 குவாலிட்டி போலர்ஸா பாருங்க, அதே 3 ஸ்பின்னரா பாக்குறீங்க. நீங்க ஷர்துல் தாக்கர் ஆடுறதுக்கு குல்தீப் யாதவ் டெஃபினட்டா ஆடலாம். அது 20 ரன் ஒரு அடிப்பாரு, 2 விக்கெட் நீங்க இதே சொல்லிருந்தீங்கன்னா. அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டார், அவரா போயிட்டார். பட் ரோஹித் சர்மாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்னன்னா அவருக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்கலன்னா அடுத்த 2 வருஷத்துக்கான WTC சைக்கிள்ல நீங்கள் இல்லை, அந்த ரேடார்ல இல்லை, அதன் காரணமாக நாங்க உங்ககிட்ட போகல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உங்க ரேடார்ல அடுத்த 2 வருஷம் ஷர்துல் தாக்கூர் இருக்காரா WTC சைக்கிள்ல? சொல்லுங்கப்பா. டெல் மீ நவ் சகோ. கவலைப்படாதீங்க, குல்தீப் யாதவ் இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்சஸ் வரும்போது ஆப்வியஸ்லி நீங்க தான் துருப்பு சீட்டு உங்க கையில தான் பந்து வரும், அன்னைக்கு வச்சு வெளுத்து பாருங்க. ஓகே, இப்போ 3வது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து. இன்னும் ஏன் பேட்டிங் ஆடிட்டு இருக்கீங்க? கையை குலுக்குங்க, உள்ள போலாம், நம்ம போலாம், ட்ரான்னு சொல்லிட்டு போலாம். பென் ஸ்டோக்ஸ் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சொன்னோன்னா அவர் அப்படியே அப்செட் ஆகி வாட் இஸ் திஸ் பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் தான் முக்கியமா? ஹாரி ப்ரூக் அண்ட் பென் டெக்கெட்டோட போலிங்ல தான் நீங்க 100 அடிக்க போறீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆமாங்க, நீங்க 10 பேரை வச்சு சாய்க்க ட்ரை பண்ணிட்டு கடைசியில டயர்டான ஒரு காரணத்தினால தான் ஹாரி ப்ரூக் கிட்டே பந்து போச்சு. இது எப்படின்னா 1.5 நாள் முட்டி நீங்க 600 ரன்னு உடனே வேற லெவல் கெத்தா உள்ள வந்திருப்பீங்க. மேட்ச் வின்னியா 3-1 சீரிஸ் அடிச்சுட்டு போயிடலாம்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அங்க ஒரு ஷாக்கு 0-2 செம பார்ட்னர்ஷிப். சரி, கடைசி நாள்ல வந்தாங்க, டப்பு நீங்க அதோ திருப்பி வரலாம், கேம்குள்ள வரலாம், எடுத்துடலாம், 90 ஓவர் இருக்குன்னு உள்ள வந்த போது வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு கிரேட் வால் ஆஃப் இந்தியா மாதிரி தூக்கி வாழை வச்ச உடனே அதுல பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டீங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச் மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த 2 பேட்டர்ஸ் 80-90, அதுல ஒருத்தர் முதல் முறையாக டெஸ்ட் 100 அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது கையை குளிர் உள்ள போவாரா? எதுக்கு போனோம்? டெஃபினட்டா நீங்க அதுல என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கை வச்சு நீங்க 100 அடிக்கிறாவா பாஸ்? 90 ரன் வரைக்கும் நீங்க முட்டி மோதி எல்லாரையும் வச்சு போலிங் போட்ட கடைசி 10 ரன் வேற வழியில நீ உள்ள போகணும் அப்படின்ற சீக்கிரம் உள்ள போகணுன்றதுக்காக நீ எந்த மனநிலைமைக்கே வந்துட்டா அடிச்சு 100 அடிச்சிருக்கும்பா நாங்க உள்ள போறோம் அப்படின்ற அளவுக்கு உன்னை புஷ் பண்ணதுக்கு நான் இந்த லெவல்ல பேட்டிங் ஆடி இருக்கணும். அப்படின்றதுனால ஒரு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டு அந்த 10 பேரை நான் சாட்சிப்பட்ட போது அந்த 10 பேரோட தலைவன் சொன்னானா கடைசியிலயோ எங்களெல்லாம் சாட்சிட்டு அந்த சின்ன பையன் கையில இருக்கிற மாம்பழத்தை அப்படிங்க சாப்பிட போற அப்படின்னு கேட்டீங்க.
அந்த மாம்பழம் ஏன் சின்ன பையன் கையில போச்சு, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களை திருப்பி சாய்ச்சிட்டு இந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்றேன்னு ஜடேஜா சொன்னாரு. ஆனா நீங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த மாம்பழத்தை தூக்கி சின்ன பையன் கையிலேயே கொடுத்தீங்க. இது எப்படி இருக்குன்னா சகோ, ஒரு ஊருக்கு வந்து முட்டி மோதி வந்து 7 கடல் 7 மலைலாம் தாண்டி நான் ஒரு ஊருக்குள்ள வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்தா அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு தான் நான் போகணும்னு சொல்லும் போது பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்றாருன்னா, அதான் ஊருக்குள்ள வந்துட்டீங்களா திரும்பி போங்கன்றாரு. நான் அதுக்கு போனோம், எனக்கு அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது வை நாட். பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க நல்லா சூப்பர் பேட்டிங் ஆடிட்டீங்க, எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும், நீங்க அந்த டிரா மேட்ச் பண்ணிட்டீங்க 18-19 இன்னொரு 10 ரன் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது, அதனால பர்சனல் மைல் ஸ்டோனுக்கு அவங்க போனது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன சொல்றேன் தலைவா, இப்போ நான் சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சகோ. நீங்களும் இதை யோசிச்சு பாருங்க. அதாவது கிரிக்கெட்டை நாங்க தாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளுகிற இங்கிலாந்து, அதுவும் இந்த கிரவுண்ட்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிற லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு பலகை வச்சிருக்கீங்களே, அந்த பலகையில் என்னங்க போட்டிருக்கீங்க? யாரோட பேர்கள்லாம் இருக்கு? 5 விக்கெட் எடுத்தாங்க, 10 விக்கெட் எடுத்தாங்க, 100 ரன் அடிச்சாங்க. இந்த பர்சனல் மைல் ஸ்டோன்ஸுக்கு தான் நீங்க மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பலகை மேல போட்டிருக்கீங்க. இந்த 5 விக்கெட் வெற்றியின் மூலமாக வந்தது, இந்த 100 வெற்றியின் மூலமாக வந்தது நீங்க போடல. நம்பர்ஸ் 5 எடுத்திருக்கான், 10 எடுத்திருக்கான், 100 அடிச்சிருக்கான், 200 அடிச்சிருக்கான். இந்த பர்சனல் மைல் ஸ்டோன்ஸை உங்க கிரிக்கெட் எங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லப்படுகிற லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்லயே ஹைலைட் பண்ணி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு பலகையில எழுதிருக்கீங்களே பென் ஸ்டோக்ஸ். அப்ப பர்சனல் மைல் ஸ்டோன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நீங்களே சொன்னீங்கன்னா நாங்க காமெடி இது. கிரிக்கெட்டோட ஜேர்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கேரியர்ல வந்து அவங்க சாதனைகள் எப்படி ஹைலைட் ஆகும்னா, நீங்க அது அந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்ம மைண்ட்ல நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக நம்பர்ஸ்க்கு கிரிக்கெட் ஆகுன்னு நான் சொல்லல, பட் போற வழியில எனக்கு அந்த நம்பர்ஸ் கழிச்சதுன்னா, அந்த பர்சனல் மைல் ஸ்டோனை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வை நாட், ஆஸ் லாங் அது டீமை பாதிக்காத ஒரு விஷயமா இருந்தா ஐ வில் டேக் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். அதான் போற வழியில பாத்தீங்கன்னா பயணத்துல அந்த தெரு விளக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நடந்து போறோம் இருட்டான ஒரு இதுல தெரு விளக்கு அங்கங்க வெளிச்சம் போட்டு சில விஷயங்களை காமிக்கிற மாதிரி இந்த நம்பர்ஸை காமிக்கும். அப்படின்ற போது இங்க பாரியா இங்க ஒரு 100 இருக்கு, அங்க பாரியா ஒரு 5 இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கிரிக்கெட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அந்த மைல்கல்ல நான் அதிகமா மிஸ் பண்றேன். இதே உங்க 2 இங்கிலாந்து பேட்டர்ஸ் இருந்தா நாங்க வாக் அவுட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா அந்த காட்சி இது வரைக்கும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வரல அப்படின்றதுனால அது ரொம்ப ஈஸியா பேசப்படலாம். ஆஷஸ் போங்க, ஜோ ரோட் வரைக்கும் 100 அடிச்சது இல்லை, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 90 பேட்டிங் ஜோ ரோட் தலைவா அதெல்லாம் வானா, அதுக்கு 100 நம்பர்ல 90 அற்புதமா ஆடி இருக்கேன்னு உள்ள கூப்புங்க, ஜோ ரோட் உங்களை பேட்டத்தை மண்டையிலே போகுது. இன்ஃபேக்ட் இப்ப அவர் சேஸ் பண்றதே சச்சின் தான் சேஸ் பண்ண போறாரு. இந்த மைல் கல்கள்ன்றது ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால நீங்க நான் பார்க்க விரும்புற ஒரு விஷயம், ஏதாவது இதுலயோ அடுத்த டெஸ்ட் மேட்ச்லயோ இல்ல அது ஆஷஸ்லயோ இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து 2 இங்கிலாந்து பேட்டர்ஸ் போராடி மேட்சை தவிர்த்து ஒரு டிராக் எடுத்துட்டு வரும்போது கடைசி 15 ஓவருக்கு மானிட்டரி ஓவர்ஸ் அப்படின்ற போது பென் ஸ்டோக்ஸ் உள்ள இருந்து கை தூக்கி வாங்க வாங்க முடிஞ்சு போச்சு 80 நம்ம ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா அந்த 2 பேட்டர்ஸ் உள்ள வராங்களா இல்ல வந்த உடனே உங்களை வச்சு செய்யறாங்களா பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது என்னுடைய தாழ்மையான கருத்து. பட் எனிவே சகோ, ஃபேண்டாஸ்டிக். அதாவது இன்னும் கடைசி மேட்ச் கூட இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த சீரீஸை லெவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த 4th டே அண்ட் 5th டே இந்தியா ஃபைட் பண்ணதும் பேட்டிங்ல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தம். பட் மீண்டும் போலிங்ல ஒரு நல்ல விஷயம் பவுன்ஸ் பேக் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஹோப்ஃபுல்லி பண்றாங்களா அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அடுத்த போட்டி எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பனிப்போர் ஆல்ரெடி தொடங்கியாச்சு. இந்த மேட்ச்ல நடந்த இந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அடுத்த மேட்சுக்கு போய் இன்னும் ஹீட்டடா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. எனிவே லெட்ஸ் ஹோப் இந்தியா வந்து பவுன்ஸ் பேக் அண்ட் மேக் இட் டு ஆல் அப்படின்றத நம்பலாம். போலிங் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபைட் பேக் பண்ணலாம் இந்தியா டெஃபினட்டா. பட் செம சூடு பிடிக்கிற ஒரு போட்டி இருக்க போது அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சகோ.